Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். இது வந்து எல்போ ஸ்லீவ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லீவ்னுடைய ஹைட் 11.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறமா அகலம் பாத்தீங்கன்னா 8.25 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ துணியை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஃபோல்டிங் சைடுல 3/4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். மேல இருந்து கீழே வரைக்கும் 3/4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த 3/4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுலயே ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிட்டேன். சென்டர்ல 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதை கட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி நான் மெயின் ஃபேப்ரிக்லயும் பாருங்க எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக் மேல லைனிங் வந்து பிளேஸ் பண்ணிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் உடைய நல்ல பக்கத்துல லைனிங் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ல மேல இருந்து கீழே ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டு நம்ம தையல் போட்டுட்டே வரலாம். இப்போது நாச் போட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன். இந்த லைனிங் வந்து உள்பக்கமா திருப்பிக்கிறேன். திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டு விட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ படிமான தையல் போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த இன்னொரு பக்கத்துலயும் ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு இந்த லைனிங் வந்து உள்பக்கமா திருப்பி விட்டுக்கிறேன். ஓகே, திருப்பி விட்டு இப்ப படிமான தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்லீவ்னுடைய இந்த கீழ் பக்கமும் ஸ்ட்ரெயிட்டா லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மேலையும் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதே மாதிரி 2 துணியும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகே, பாருங்க, இப்போ 2 துணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா ஒரு துணி எடுத்து அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து சாரியுடைய துணி. ஸோ இதையே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த டிசைனுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொஞ்சம் சரி ஒர்க் இருக்கிற மாதிரியும் ஒன்று பிளைனாக இருக்கிற மாதிரியும் நான் ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்லாம் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். இதை இந்த கார்னர்ஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நான் ஹெம்மிங் ஊசி இருக்கு இல்லையா, அதில் ரெண்டையும் சேர்த்து இந்த 2 கார்னரையும் சேர்த்து தையல் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து பீசஸ் கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் பிளேஸ் பண்ணி தையல் போட்டுட்டே வரலாம். பாருங்க, இதை நான் ஃபர்ஸ்ட் மேல இருந்து தைச்சிட்டு வரேன். இப்போ இந்த பிளவுஸ் துணியுடைய அடிப்பக்கம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நான் வந்து அட்டாச் பண்ணி பாருங்க, கரெக்டா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் பண்ணி தையல் போட்டுட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து பிளைனா இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா சரி, திரும்பவும் பிளைனா, திரும்பவும் சரி, இந்த மாதிரி நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். பிளேஸ் பண்ணி பாருங்க, ஒரு பக்கத்தில் நான் தையல் போட்டு விட்டுட்டே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம இதில் வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ இன்னொரு துணியை
இது மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த பக்கத்துலேயும் நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரலாம். பாருங்க, 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்து விட்டு தையல் போட்டுகிட்டே வரலாம். பாருங்க, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது உள்ள பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு. இதை வந்து நம்ம உள்ள வந்து ஃபில் பண்ணுறதுக்காக 2.25 இன்ச் அளவுக்கு நான் வந்து டார்க் பிங்க் கலர் வந்துட்டு இதில் துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த துணியை பாருங்க இந்த மாதிரி இந்த ஸ்லீவ்னுடைய உள்பக்கமாக ப்ளேஸ் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நான் தையல் போட்டு விட்டுட்டே வரேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் அளவுக்கு இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன். 2 பக்கமும் 1/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து எடுத்திருக்கேன். இது நீங்கள் அப்படியே விட்டுறதுனாலும் ஓகே, இல்லை நீங்கள் இந்த மாதிரி வேறு கலர் துணி வந்து உள்ளே வந்து கொடுத்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இதுக்குள்ள டிசைனர் லேஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஸ்லீவ்னுடைய அந்த பேட்டர்ன் வந்து நான் இப்போ வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பாட்டம் ரவுண்டு 6 இன்ச்சஸ், டோட்டல் ஸ்லீவ்னுடைய வித்து 10, மேலேருந்து கீழே 3 இன்ச்சஸ்க்கு மைனஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்லீவ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த சாரியினுடைய துணியை 3 இன்ச்சஸ் அகலம் வந்து நான் எடுத்திருக்கேன். 3 இன்ச் அகலத்தில் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த ஓப்பன் சைடில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். இது நல்ல நீளமான பீஸை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கை சுற்றளவை விட 3 இல்லை 4 மடங்கு அளவு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கத்தில் இந்த துணியை ப்ளேஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ ப்ளீட்ஸ் வச்சிட்டோம். இதை அப்படியே வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த உள்ளே இருக்கிற இந்த துணி மேலே வர மாதிரி திருப்பினோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு டிசைனர் ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் பாருங்கள், இந்த சென்டரில் கோல்டன் கலர் பீடு அட்டாச் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.